أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسطرون ما أنت بنعمة ربك بمجنون وإن لك لأجرا غير ممنون وإنك لعلى خلق عظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவனாக. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சிறியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய அன்பான கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பாராட்டி அல்லாஹ் தஆலா பேசுகின்ற வசனங்கள். சூரா அல் கலம் என்ற அத்தியாயத்திலே தான் ஆரம்பத்திலிருந்து நான் ஓதி காண்பித்தேன். அந்த வசனங்களிலே அல்லாஹ் தஆலா எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று இந்த மேலான நபியை பார்த்து பாராட்டி பேசுகிறான். நாங்கள் இன்றைய தப்சீர் குர்ஆன் விளக்க வகுப்பிலே எங்களோட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு சிறப்பானவங்க, மற்ற நபிமார்களை காட்டிலும் மற்ற நபிமார்களுக்கு இல்லாத தனித்துவம் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி இன்றைய இந்த வகுப்பில் ஒரு அரை மணி நேரத்துக்கு நாங்கள் பார்க்க முயற்சி செய்வோம். நம்ம எல்லாரும் எங்களை நபியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமாக. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் ஒரு நபியிட மொத்த வாழ்க்கையை வைத்து அல்லாஹ் சத்தியம் பண்ணி இருக்கிறார் என்றால் அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள மொத்த வாழ்க்கையையும் வைத்து சத்தியம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்கள் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய கண்ணியமானவர்கள். ஆனா எல்லா நபிமார்களை காட்டிலும் தனித்துவமான சிறப்பு வாய்ந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் எந்த நபியை பார்த்தும் சொல்லாத ஒரு வார்த்தையை அல்லாஹ் இந்த நபியை பார்த்து சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை அகிலத்தார்கள் எல்லோருக்கும் அருளாக அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட ஒரே ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், இன்னமா அன ரஹ்மத்துன்
நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதை ஒரு ரஹ்மத்தாக என்று சொன்னார்கள் காரூணியர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று உலகத்தில் 2 நபிமார்கள் அல்லாஹ்வுடைய கூட்டாளி என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய கூட்டாளி என்று சொல்றார். எல்லா நபிமாரும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய கூட்டாளி என்று வர்ணிக்கின்றால் அது உச்சகட்டமான அந்தஸ்து. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டாளி என்று வர்ணிக்கிறதை போல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் கூட்டாளி என்று தான் வர்ணிக்கிறார். அவ்வளவு நெருக்கமான நபி. அதனால்தான் அல்லாஹ்வுடைய நபி மேராஜுடைய பயணத்துல 7வது வானத்துல அல் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு பள்ளிவாயல் இருக்கிறது. அந்த பள்ளிவாயலுடைய நுழைவாயல்ல பார்த்தா ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அதுக்குள்ள நுழைவாங்க. அடுத்த நாளைக்கு வேற 70,000 கோடான 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 கோடி மலக்குமார்கள். அந்த பள்ளிவாயனுடைய ஷொஹருடைய ஓரத்துல ஒரு வயது முதிர்ந்த மனிதர், வெள்ள மனிதர் ஒருவர் சாய்ந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு எப்படி வர்ணிக்கிறாங்கண்டா, அந்த வெள்ள மனிதரை நான் பார்த்தேன், ஏண்ட முகம் மாதிரியே அவருடைய முகம் இருந்தது என்று சொன்னார்கள். நான் கேட்டேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து, அந்த 7வது வானத்துல உச்சியில அந்த வயதான மனிதர் என்ற முகம் மாதிரி இருக்குது, அந்த மனிதர் யார்? அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து அந்த 7வது வானத்தையும் தாண்டின பாக்கியம் கொடுக்கப்பட்ட மனித மாணிக்கம் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்தாகிற கட்டத்துல பல அறிவுரைகளை செஞ்சாங்க. நாங்க எப்பயும் ஒண்ணு நல்லா விலையை கொள்ளணும், அல்லாஹ்வுடைய நபியுடைய நபியான 40வது வயதில் இருந்துள்ள வரலாறு தான் உலகத்துல பாதுகாக்கப்பட்ட வரலாறு. ஹதீஸ்ல வந்துருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தான அந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தால் அதிகமான ரிவாயத்தின்படிக்கு ரபியுல் அவ்வல் மாதத்துல சரியாக பிறை 12ல திங்கட்கிழமையில மௌத்தானாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மௌத்தாகிறதுக்கு ஏற்பட்ட வருத்தத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கொள்ள அவர் பிற்காலத்துல ஹதீஸ் கலையில மிகப்பெரிய ஆளாகவும் முபஸ்ஸிராகவும் இருந்தார்கள். அவருடைய மாணவர்களுக்கு பாடம் படிப்பிக்கிற நேரத்துல வியாழக்கிழமை நாள்ல வந்து பாடத்துக்கு இருந்தாங்கண்டா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அழுவாங்களாம் பாடத்துல. ஏன் நீங்க அழுவுறீங்கன்னு கேட்டால் அவரு சொல்லுவாராம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான வருத்தத்தோடு தான் அந்த மௌத் வந்தது. அந்த கடுமையான காய்ச்சலோட தலைவலியோட ரசூலுல்லாஹ் இருந்தது. அந்த காய்ச்சலும் தலைவலியும் கூடுதலாக அதிகரிக்க ஆரம்பிச்சது இந்த வியாழக்கிழமை நாளில் தான். அதிகமாக வியாழக்கிழமையில இருந்துதான் ஸ்டார்ட் ஆனது நபிக்கு வருத்தம் கூடுதலாக வருவது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியை நோய் விசாரிக்க போய்த்து அவருடைய மேல கைய வச்சு கொதிக்கிறது. நான் நபியை நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க யார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க 2 பேரு படுற வருத்தத்தை இந்த பொடியில நான் தனியப்பட்டு இருக்கிறேன். நாங்க சொல்லலாம். அந்த இறப்புடைய காலத்தை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கொள்ள, என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் உண்டு உலகத்துல நான் கண்டதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நபி மக்கால் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வாசியாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மதீனால இருக்கிற சின்ன பொடியன் 10 வயது மதீனத்து மனிதர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. எங்களோட மேலான நபி மதீனாக்கு வாரத்தை கண்டு அன்றைய நாள்ல நாங்க சந்தோஷப்பட்ட மாதிரி எனக்கு பிரகாசமான மிக வெளிச்சமான ஒரு சந்தோஷமான நாள் என்ற வாழ்க்கையில அந்த நபி ஹிஜ்ரத் செய்து மதீனாக்கு வந்த நாள மாதிரி காணல என்று சொன்னார்கள். என் வாழ்க்கையில இருண்ட எனக்கு கடுமையான வருத்தமான அழுகையான கண்ணீரான ஒரு நாள் உலகத்துல நான் காணல. உம்ம மௌத்தானது, வாப்ப மௌத்தானது, சாட்சி மௌத்தானது, குடும்ப மௌத்தானது, பலதெல்லாம் இருந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப தாங்க இயலாத ஒரு நாள் இருக்கும் என்றால் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12ஆம் ஆண்டு திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய நபி மௌத்தான நாளை நினைச்சால் அந்த நாள் மாதிரி எனக்கு கவலையான நாள் இல்லை என்று சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண தருவாயில நிறைய அறிவுரைகளை செஞ்சாங்க. அந்த அறிவுரைகளை செய்யக்கூட மிம்பர்ல இருந்த ஒரு நாள் அப்ப அறிவுரை செய்யக்கூட சொன்னார்கள், லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் கைர ரப்பி லத்தஹல்து அபா பக்ரின் ஹலீலா.
நான் என் வாழ்க்கையில நான் அல்லாஹ்வைத்தான் கூட்டாளியாக எடுத்திருக்கிறேன். என் கூட்டாளி அல்லாஹ். அப்படி அல்லாஹ்வை தாண்டி இன்னொருத்தர கூட்டாளியாக எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை நான் என் கூட்டாளியாக எடுத்திருப்பேன். ஆனா என் அபூபக்கர் இஸ்லாமிய நண்பனாக இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு சமமான அர்த்தமல்ல கூட்டாளி என்பது இந்த இடத்துல. அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்ற அர்த்தம். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப தனித்துவமானவர். மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாரும் எடுத்து பார்த்தால் அவனோட வாப்பா சின்னத்துல மௌத்தா இருப்பாங்க, உம்மாட்ட வளர்ந்து இருப்பாங்க. நீண்ட காலமாக உம்மா வாப்பா வளர்த்து இருப்பாங்க அந்த நபிமார்களை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்து நீண்ட காலம் உம்மாட்ட வளர்ந்தாங்க. ஆனால் உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்லாம சின்ன வயதிலேயே உம்மா வாப்பா ரெண்டு பேரையும் இழந்த ஒரு மகாபெரிய தலைவர், அகிலத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே நீங்க ஒரு அனாதையாக இருக்கலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு தெரியுமா அனாதைகள் என்றது யாருண்டா? பருவ வயது அடைகிறதுக்கு முன்னால வாப்பாவை இழந்தவங்களுக்கு தான் அனாதைன்னு சொல்றது. ஆனால் சில புள்ளகள் அனாதையாகிறது வாப்பாவை கண்டிருப்பாங்க, வாப்பா புள்ளைய தூக்கி கொஞ்சி இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போன சரித்திரம், நேசரிக்கு போன சரித்திரம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். 10-12 வயது ஆகிறதுக்கு முன்னால வாப்பா மௌத்து ஞாபகத்தில் இருக்கும், வாப்போட முகம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதுவும் அனாதை தான். ஆனால் அனாதைகள் கடின அனாதை யாரு தெரியுமா? அந்த வாப்பாவும் அந்த புள்ளைய கண்டில்ல, புள்ளையும் வாப்பாவை கண்டில்ல. வயிற்றுல புள்ள இருக்கிற நேரத்துல 6 மாதத்துக்கு முன்னால வாப்பா மௌத்தாகிற அப்துல்லா. கண்ணியமான பெருமக்களே, வாப்பா இல்லாத புள்ளை, அந்த புள்ள அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல வளர்க்கப்பட்டான். அந்த உம்மா புள்ளை அரவணைச்சு கொண்டு அப்படியே வளர்த்து ஆளாக்குள்ள ஹலிமத்து சாதியாட்ட புள்ளை கொடுத்து வளர்த்து நீண்ட வரலாறு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. பரிதாபமான வரலாறு. எவ்வளவு ஏக்கத்தோட அந்த புள்ள வளர்ந்திருப்பாங்க. என் உண்மை இல்ல வாப்பா இல்ல எத்தனை பேர் அரவணைச்சாலும் உலகத்துல தாய்க்கு சமமானவங்க யாரும் இல்ல. சுப்ஹானல்லாஹ். ஒரு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதான காலத்துல நபி மௌத்தாகிற நேரத்துல உயிரோடு இருந்த ஒரு பொம்பளை இருந்த உம்மு ஐமன் என்று சொல்லி, அந்த உம்மு ஐமனை பார்த்து ஒரே அடிக்கடி பேத்து ரசூலுல்லாஹ் சந்திப்பாங்க. அந்த உம்மி பஅத உம்மி, என் உம்மாக்கு பின்னால நீங்க தான் என் உம்மா, என்ன வளர்த்தவங்க என்று சொல்லுவாங்க. இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்படி பாராட்டி அப்படி ஏக்கத்தோடு இருந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக அல்லாஹ் அப்படி வளர வைக்கிறார். அப்ப அல்லாஹ்வோட தனித்துவமான கண்காணிப்புல இந்த புள்ள வளர்க்கப்பட்டார். நபிகளார் வாழ்ந்த காலத்துல சின்ன வயதுல இருந்த நல்ல புள்ளவர், புன்முறுவலும் விவேகமும் அவருடைய நன்னடத்தையும் பேச்சும் உண்மைத்துவமும் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்ற பேரு முழு அரபு மக்களும் பாராட்டி பார்த்தாலே கண் குளிர்ச்சி அடைகிற முகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகானவர் ஸல்லல்லாஹு. அந்த முகத்தை பார்க்கிற நேரத்துல உள்ளத்தை ஈர்க்கிற மாதிரியான ஒரு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த புள்ளைய யாரும் எதிர்க்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல அல்லாஹ்வுடைய நபியுடைய குடும்பத்தை பத்தி நபிகளார் சொல்லும் போது பின்னால் வருகிறது, நான் பிறந்தது சிறந்த குடும்பத்தில் என்றார்கள். பனு ஹாஷிம் கோத்திரம் என்பது அரபு மக்களிலே பல கோத்திரங்கள்ல முதல் தரமான கௌரவமான கோத்திரம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரம். கண்ணியமான பெரியவர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களை பற்றி நினைவூட்டுவதை நான் உயர்ந்த தரத்திலே வைத்து உயர்த்தி இருக்கிறேன் உங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல நீங்க பார்க்கலாம், எல்லா நேரத்திலும் உலகத்தில் நினைவுபடுத்தப்படுகிற ஒரு பேர், உச்சரிக்கப்படுகிற பேர் ஒன்று இருக்கும் என்றால் அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் தான். அல்லாஹ்வுடைய பேரோடு சேர்த்து இணைத்து பேசப்படுகிற ஒரு அருமையான பேர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், பாங்கோஷையிலே அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். 24 மணி நேரம் உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் பாங்கு ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உயர்த்தினார் என்பதனுடைய அடையாளம் அது. நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தனித்துவமான சிறப்புகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நபிகளாரே சொன்னார்கள், அன சய்யிது உல்தி ஆதம் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாள்ல நான் ஆதமுடைய பிள்ளைகளான இந்த மனிதர்களுடைய ஒரு தலைவராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். வ அவ்வலு மை யன்ஷக்கு அன்ஹுல் கப்ர், முதல் தரமான மனிதர்கள், 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 முதல் தரமான மனித
கடைசி சூழப்பட்டால் எல்லா மனிதர்களும் கபரில் இருந்து எழுப்பப்படுவார்கள். இந்த கபரில் இருந்து எழுப்பப்படுவதில் முதலாவது எழுப்பப்படுகிற மனிதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஅவ்வலு ஷாஃபிஇன், நாளை மறுமையில எல்லா மனிதர்களும் யா நப்சி யா நப்சி என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிற முதல் மனிதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஅவ்வலு முஷஃபஇன், அந்த மன்றாட்டம் செய்யப்பட்டால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். முதலாவது அங்கீகரிக்கப்படுவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னன் நாஸ யஸீரூன யௌமல் கியாமத் ஜுஸ்ஸன், எல்லா மனிதர்கள் நாளை மறுமை நாள்ல யா நப்சி யா நப்சி என்று சொல்லி என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் யா அல்லாஹ் என்று கெஞ்சி கதறிக்கொண்டு கூட்டம் கூட்டமாக அவர்கள் நபிமார்களை நோக்கி போவார்கள். குல்லு உம்மத்தின் தத்பஉ நபியஹா, எல்லா உம்மத்தும் அந்தந்த நபிமாரை பின்பற்றி போவார்கள். யா ஃபுலான் இஸ்வா, இந்த நபியே நீங்க நபியாக வந்தீர்கள், எங்களுக்காக அல்லாஹ்ட்ட மன்றாடுங்களே என்று கேட்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லோரும் எல்லோரும் போவார்கள். ஹத்தா தந்தஹிய ஷஃபாஅத்து இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை மறுமையில கடைசியாக ஷஃபாஅத்துடைய வாய்ப்பு எல்லா நபிமாரும் சொல்வார்கள், நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன், இன்றைய நாள் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்று பயமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் 3 பொய் சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ்ட மார்க்கத்துக்காக சொன்ன பொய்கள், அல்லாஹ் அதை மன்னித்திருப்பான், எனக்கு பயமாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார், அல்லாஹ் தடுத்த கனியை சாப்பிட்டேன், எனக்கு பயமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய கையால் ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்கிறான், அல்லாஹ் அன்றே மன்னித்து விட்டான், அன்று பயமாக இருந்து எனக்கு பயமாக இருக்கிறது என்று என்னால ஷஃபாஅத் செய்ய முடியாது என்று சொல்வார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், என் உம்மத்துக்கு எதிராக நான் பிரார்த்தித்த அந்த உம்மத்து அழிந்து போனது, அல்லாஹ் இன்று என்னை குற்றம் பிடித்து விடுவானோ என்று பயமாக இருக்கிறது, எல்லோரும் விலகுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, குற்றமிழைக்காத அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் வந்தால் முதலாவது போய் அரிசிக்கு கீழால் போய் சுஜூதிலே விழுவார்கள். அரிசியிலே சுஜூதிலே விழுந்திருக்கிற நேரத்தில் அரிசிக்கு கீழால் உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். இந்த ஷஃபாஅத்தை செய்தால் அது அங்கீகரிக்கப்பட்டு முதல் கட்டத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் போவார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஷஃபாஅத்தை தான் நாளை மறுமையில அல் மகாமுல் மஹ்மூத், புகழப்பட்ட இடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் எழுப்புவான் என்று சொல்கிற செய்தி இதுதான். கண்ணியமான சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல்லாவுடைய மகன், அப்துல் முத்தலிபுடைய மகனான அப்துல்லாவுடைய மகன் நான். இன்னல்லாஹ் ஹலகல் ஹல்க், அல்லாஹ் மனித படைப்புகள் எல்லாத்தையும் படைத்தான். ஃபஜஅலனி ஃபீ கைரிஹிம், அந்த மனிதர்கள் சிறந்தவர்கள் என்னை ஆக்கினான். சொன்னார்கள், ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. இமாம் நாஸிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் என்று சொல்கிறார்கள். சும்ம ஜஅலஹு ஃபிர்கத்தைன், மனித சமூகத்தை 2ஆக மீண்டும் அல்லாஹ் ஆக்கினான். ஃபஜஅலனி ஃபீ கைரிஹிம் ஃபிர்கா, அந்த குழுல 2லேயும் சிறந்ததிலே அல்லாஹ் என்னை ஆக்கினான். சும்ம ஜஅலஹும் கபாயில, அல்லாஹ் மனித சமூகத்தை கோத்திரங்களாக அல்லாஹ் பிரித்தான். ஃபஜஅலனி ஃபீ கைரிஹிம் கபீலா, கோத்திரங்களிலே மிகச்சிறந்த கோத்திரத்து பிள்ளையாக அல்லாஹ் என்னை பிறக்க வைத்தான். சும்ம ஜஅலஹும் புயூத்தன், அதற்கு பின்னால் குடும்பங்களாக அல்லாஹ் பிரித்திருக்கிற மனித சமூகத்தை. ஃபஜஅலனி ஃபீ கைரிஹிம் பைத்தா, குடும்பங்கள்ல மிகச்சிறந்த குடும்பத்து பிள்ளையாக அல்லாஹ் என்னை படைத்தான். ஃபஅன கைருக்கும், உங்கள் எல்லோரை காட்டிலும் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற தனித்துவங்களை கட்டாயமாக நாங்க விளங்கணும். நபிகளார் சொன்னார்கள், ஃபுத்தில்து அலல் அன்பியாஇ பிசித்தின், எல்லா நபிமார்களை காட்டிலும் அல்லாஹ் என்னை 6 விடயங்களை கொண்டு சிறப்பாக்கி இருக்கிறான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. 6 தனித்துவங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். முதலாவது சொன்னார்கள், உதீது ஜவாமி அல் கலீம், பேசினால் சின்ன வார்த்தை பேசுவேன், ஆழமான அர்த்தங்களை கொண்ட எளிமையான வார்த்தை பேசும் அந்த சிறப்பு எனக்கு மாத்திரம் தரப்பட்டிருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாருடைய துஆக்களை பாருங்கள்.
ஸல்லல்லாஹு ஹதீஸ்களை பாருங்கள், மொழிகின்ற வார்த்தை எளிமையானது, ஆழமான அர்த்தமுள்ளதாக இருக்கும். இது எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத தனித்துவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வனுசிர்து பிர்ருஅபி, இன்னொரு ஹதீஸ்ல வனுசிர்து பிர்ருஅபி மசீரத ஷஹரின், ஒரு எதிரி என்னை தாக்குவதற்கு திட்டம் போடுகிறான், ஒரு மாத பயண தூரத்து, ஒரு மாதம் பயணித்தால் எவ்வளவு தூரமாக இருக்குமோ அந்த தூரத்தில் இருந்து கொண்டு எதிரி திட்டம் போடுகிறான் என்னை தாக்குவதற்காக. அவன் தூரத்தில் இருக்கிற நேரத்திலே அவன் உள்ளத்துல பயத்தை போட்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றுகின்றான். அந்த தனித்துவம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். யுத்தகலத்தில் எதிரிகள் விட்டுவிட்டு செல்கிற பொருள்களுக்கு பேர் தான் கனிமத் என்பது. எந்த நபிக்கும் அது ஹலாலாக்கப்படவில்லை. அது இந்த உம்மத்துக்கு எனக்காக ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எல்லா நபிமார்களுடைய உம்மத்துக்கும் அந்தந்த மஸ்ஜிதுகளிலே தான் தொழ வேண்டும். ஆனால் முழு உலகத்தையும் தொழுமிடமாக அல்லாஹ் எனக்கு ஆக்கி தந்திருக்கிறான். வ உர்சில்து இலல் ஹல்கி காஃபா, எல்லா நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்துக்கு மாத்திரம்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நான் முழு உலகத்துக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற தனித்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு வகையில் அல்லாஹ் தனித்துவப்படுத்தி இருக்கிறான். ஐதான் முஹம்மது நபி அவர்கள் ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களின் முத்திரையாக அனுப்பப்பட்டார்கள். மகான முஹம்மது அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் ஆண்களுடைய தந்தையாக இல்லை, யாருடைய தந்தையாக இல்லை அவர். வலக்கின் ரசூல் அல்லாஹ், என்றாலும் அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார். வஹாத்தமன் நபியின், நபிமார்களின் முத்திரையாக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வகையில சிறப்பாக்குகிறான். நாளை மறுமையிலே சுவர்க்கம் திறக்கப்பட்டு முதலாவது சுவர்க்கம் நுழைகின்ற மனிதர் நபி, அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆத்தி பாபல் ஜன்னத் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் நான் சுவர்க்கத்துடைய கதவு மூடப்பட்டு அந்த கதவு ஓரத்துக்கு நான் வருவேன். நான் அந்த கதவை திறக்குமாறு வேண்டுவேன். ஃபயகூல் காஸின், அந்த சுவர்க்கத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மலக்கு கேட்பார், மன் அன்த, நீங்கள் யார்? ஃபஅகூலு முஹம்மது, நான் முஹம்மது வந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த மலக்கு சொல்லுவார், பிக உமிர்து லா அஃப்தஹு லி அஹதின் கப்லக், உங்களுக்காக அனுமதி தரப்பட்டிருக்கிற எனக்கு இதை திறக்குமாறு உங்களுக்கு முன்னால் யாருக்கும் இந்த சுவர்க்கத்தை திறக்கவில்லை என்று சொல்வார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியமான பெரியவர்களே, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய தனித்துவம். மறுமை நாள்ல அந்த ஷஃபாஅத்துல் உதுமா, அல்லாஹ்ட்ட மன்றாடக்கூடிய வாய்ப்பு முதலாவது கொடுக்கப்படுகிறவர். அல் வசீலா, அல்லாஹ்விடத்தில் உள்ள நெருக்கமான அந்தஸ்து மறுமையில கொடுக்கப்படுகிற வசீலா கொடுக்கப்படுகிற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இதா சமிஅத்துமுல் முஅஸ்ஸின, நீங்கள் முஅஸ்ஸின் பாங்கு சொல்வதை செவிமடுத்தால், ஃபகூலு மிஸ்லமா யகூல், அந்த முஅஸ்ஸின் சொல்லுகிற மாதிரியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நபிகள் அப்துல் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஹய்யா அலஸ் ஸலாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். முஅஸ்ஸின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்ல நாங்க மறுமொழி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்க்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க இப்படி முஅஸ்ஸின் சொல்வதை கேட்டு அதே மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இந்த பாங்கை செவிமடுக்கின்ற மக்களே, சும்ம சல்லு அலைய, பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்க அந்த பதிலோடு சேர்த்து என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். முஅஸ்ஸின் அல்ல ஸலவாத்து சொல்றது, பாங்குக்கு முன்னால முஅஸ்ஸின் ஸலவாத்து சொல்றது ஹதீஸ் எங்கேயும் காட்டலாது, எங்கேயும் வந்து ஹதீஸ்ல ஸலவாத்து சொல்லுங்கள் என்று வந்த ஒரே ஒரு இடம்
பாங்குக்கு பதில் சொல்கிற கேட்கின்ற மக்கள் எல்லாம் பாங்குக்கு பதில் சொல்லிட்டு நீங்க சும்மா சல்லு அலைய, நீங்க என் மீது சலவாத்து சொல்லுங்க. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி இந்த சலவாத்தை சொன்ன நபிக்கு நீங்க பாங்குக்கு முன்னால சலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லலவா? ஏன்னா சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல நீங்க டிசைட் பண்ணி நீங்க முடிவு எடுத்துக்கோ சொல்றா இல்லையா? அப்படியா இஸ்லாம்? இல்ல கண்ணியமான சகோதரர்களே, இந்த பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்க என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்ற வார்த்தை நபியுடைய சொந்த கருத்தல். அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் எங்களுக்கு இந்த ஓர்டரை போட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் அத்தீன் மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய சகோதரர்களே. அல்-இல்லாஹி தீனுல் காலிஸ். அந்த வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம ஸல்லு அலைய, நான் சொல்லும் இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யாராவது என் மீது ஒரு ஸலவாத்தை சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, அவர் மீது அல்லாஹ் 10 அருள் செய்கிறார். இத சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் சும்ம ஸலுல்லாஹ லீ அல் வஸீலத, எனக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட வஸீலாவை கேளுங்கள். அந்த வஸீலா என்ன தெரியுமா? ஃபஇன்னஹா மன்ஸிலத்துன் ஃபில் ஜன்னah, அது சுவர்க்கத்துல இருக்கிற ஒரு அந்தஸ்து என்றார்கள். லா தன்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய கோடான கோடான கோடி படைப்புகளாக இருக்கிற அடியார்கள்ல ஒரே ஒரு அடியானுக்கு மாத்திரம்தான் அந்த இடம் தகுதி வாய்ந்தது. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் தகுதி வாய்ந்தது. அதை நீங்க கேளுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வசீலா எனக்குத்தான் அந்த இடம் தரப்படுகிறது. அதத்தால் அல்லாஹ் மக்காமுல் மஹ்மூத், புகழப்பட்ட இடத்தில் நபியை நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிற இடம் அதுதான். தெளிவான இஸ்லாம், தெளிவான மார்க்கம். கண்ணியமான பெருமக்களே, நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய நபியை நேசிக்கிறவங்க. அல்லாஹ்வுடைய நபி என்றால் எங்க உயிரை விட மேலானவங்க. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி உங்கள் உயிரை விட மேலானவர். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, ஏண்ட உம்மா வாப்பா என்ன சொத்து செல்வம் இதெல்லாத்தை விட என்ன உயிரை தவிர, என்ற உயிரை தவிர மத்த எல்லாத்தை விட உங்களை நேசிக்கிறேன். உமர், இன்னொன்னு நீங்க ஈமான் பூரணமாகல, உங்களோட உயிரை விட நான் மேலானவனாக மதிக்கப்பட்டால் தான் நீங்க பூரணமானவர். அல்லாஹ்வுடைய நபியே, என்ற உயிரை விட நீங்க மேலானவர். அல்லாஹ்வுடைய நபி எங்கட உயிரை விட மேலானவர் என்றால் என்ன அர்த்தம்? எங்கட மோகம் அல்லாஹ்வுடைய நபியின் மீது ஒரு மோகம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நபி எப்படி தொழுதாரு, அல்லாஹ்வுடைய நபியோட சுன்னா எப்படி, அல்லாஹ்வுடைய நபி எப்படி சாப்பிட்டாரு, அல்லாஹ்வுடைய நபி எப்படி ஆடை அணிந்தாரு, என்ன துஆ ஓதினாரு, எப்படி செருப்பு போட்டாரு, வலது காலால போட்டாரு, கலட்ட கொள்ள இடது காலால, இந்த சுன்னா வலிக்கு வலி, வரிக்கு வரி, அடிக்கு அடி, சாணுக்கு சான், முலத்துக்கு முலம். யூத நசாராக்கள் அல்ல, விளையாட்டு வீரர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நபி தாடி வச்சாரு, நான் தாடி வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நபி தஹஜ்ஜுத் தொழுதார்கள், நான் தொழுகிறேன். அண்ணன் நேசம் என்பது, அண்ணன் பாசம் என்பது சும்மிந்த விளையாட்டல்ல, சும்மிந்த விளையாட்டல்ல இஸ்லாம் என்றது. கண்ணியமான பெருமக்களே, ஹதீஸ் நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அந்த வசீலாவை கேளுங்க. வஅர்ஜு அன் அகூன அன ஹுவ, அல்லாஹ்வுடைய கோடான கோடி அடியார்கள்ல ஒரே ஒரு அடியானுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுற அந்த இடத்துக்குரியவராக நான் இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் சொன்னார்கள். ஃபமன் ஸஅலலியல் வஸீலா, நீங்க இந்த பாங்க கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு என் மீது ஸலவாத் சொல்லிட்டு நீங்க இந்த துஆவை ஓதினால், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, இந்த பரிபூர்ணமான அழைப்புடைய ரப்பே. பாங்கு ஒரு பரிபூர்ணமான தஅவா, முஸ்லிம்களுடைய அடையாள சின்னம். பாங்கு அழகாக இருக்கும், பாங்க பசந்தா தான் சொல்லணும். பள்ளிகள நிர்வாகங்கள் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். பாங்கு சொல்ற நேரத்துல முஅஸ்ஸின்கள் எடுத்து போடுறது ஜொப் இல்லாத ஆட்களாக இருக்கிறவங்களுக்கு சமுதாயத்துல கடைசி ஜொப் முஅஸ்ஸின் ஜொப். சத்து மத்து படுகிறா இல்லையா, உச்சரிப்பு இருக்கிறதா இல்லையா, அழகிய குரல்ல பாங்கு சொல்லப்படுகிறா இல்லையா, எப்படி சரி பாங்க சொல்லு. சில முஸ்லிம் ஊர்கள்ட போர்டர்ல நன் முஸ்லிம் மாற்று மதத்தவங்க இருப்பாங்க.
அவங்களோட மத ஆலயங்கள்ல போற அந்த மத சார்ந்த ஓசைகள், கண்ணியமான சகோதரர்களே, அதெல்லாத்தையும் மிகைக்கின்ற அழகியதாக இந்த பாங்கு இருக்கும். லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் ஹரத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் கதைச்சிட்டு இருப்பாங்க. அந்த அல்லாஹ் என்று தொடங்கினால் முழு ஹரமும் அமைதியாக இருக்கும். முழு ஹரமும் அமைதியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லுவாங்க பாங்க. அதனாலதான் பாங்குக்கு இருக்கிற சிறப்பை நீங்க அறிவீர்களானால், துண்டுகளுக்கு பார்த்துத்தான் ஆளு தெரிவு செய்யப்படும் என்றாலும் முட்டு கொடுக்க மாட்டீங்க. முதல் சஃபு மாதிரி என்று சிறப்பு சொல்லப்பட்டிருந்தாலும், அத்துவலுல் அனாக்கி யௌமல் கியாமா அல் முஅத்தினூன், முஅத்தின்கள் கழுத்து உயர்ந்தவங்களாக இருப்பாங்க மர்மையில. ஏன் இவ்வளவு அந்தஸ்து அவங்களுக்கு ஸ்டேஜில் மாதிரி இருப்பாங்க, தாவத்து தாமா. ஆனாலும் அவ்வளவு பெரிய சிறப்பு இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த பாங்க கொடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால், அல்லாஹ்விய குரலுள்ள பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. கண்ணியமான பெருமக்களே, அன்ன பாங்கு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, பரிபூரணமான தஅவா அழைப்புடைய ரப்பே, வஸ்ஸலாத்தில் காயிமா, நிலையான தொழுகைக்கு சொந்தக்காரனான ரப்பே, அல்லாவே ஆத்தி நீ கொடுத்துடு முஹம்மதன், முஹம்மது நபிக்கு கொடுத்துடு, அல் வசீலத வல் ஃபதீலா, வசீலாவை கொடுத்துடு, அல் ஃபதீலா சிறப்பை கொடுத்துடு, வபஅஸ்ஹு அவரை நீ எழுப்பிவிடு, மகாமன் ஒரு இடத்துல, மஹ்மூதன் புகழப்பட்ட இடத்துல, அல்லதி வஅத்தா நீ வாக்களித்தாய் அந்த புகழப்பட்ட இடத்துல அவரை எழுப்பிடு. இதுதான் ஷஃபாஅத் செய்கிற இடம். கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான பெருமக்களே, அன்ன கடைசியாக இதை சொல்லிவிட்டு நான் முடிக்க பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத மகா பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுடைய நபிக்கு கொடுக்க, இதுதான் ஹவுதுல் கௌசர் என்ற பாக்கியம். நபிகளார் ஒரு நாள் சஹாபாக்களோடு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல திடீரென்று தலையை இப்படி தாழ்த்தினாங்க. நீண்ட நேரம் கலைச்சிட்டு இருக்கிற நபிகளார் தலையை தாழ்த்தினால் சஹாபாக்கள் விளங்குவாங்க வகி வருகிறது. கொஞ்ச நேரம் அந்த வகி வர ஆரம்பிச்சா குளிர்ச்சியான கடும் குளிரான நேரத்திலும் வகிட பவருக்கு வேர்த்து வடியும். அவரை சொல்லலாம், ஒட்டகத்துக்கு மேல இருந்தால் அந்த வகிட பாரத்தால அப்படியே ஒட்டகம் படுத்துக் கொள்ளும். ரசூலுல்லாஹ்க்கு கடினமான ஒரு வருத்தம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கட்டி அன்னச்சந்த வகையை கொடுப்பாங்க. கண்ணியமான சகோதரர், அந்த வகையை அந்த தலையை தாழ்த்திட்டு திரும்ப தலையை உயர்த்துறாங்க. சும்ம ரஃபஅ ரஸஹு முத்தபஸ்ஸிமன். கண்ணியமான பெருமக்களே, அப்ப தலையை உயர்த்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலையை உயர்த்தின கொல்ல தலை புன்முறுவலோட சிரிச்சு கொண்டு இப்படி உயர்த்துறாங்க. நான் கேட்ட ஃபக்குல் நாம அதஹக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே நீங்க சிரிச்சு கொண்டு தலை உயர்த்துறீங்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ், ஏது உங்களை சிரிக்க வைத்தது? அப்பதான் சொன்னார்கள், நஸலத் அலைய சூரத்துன், எனக்கு இப்பதான் ஒரு அத்தியாயம், ஒரு சூரா இறக்கப்பட்டது. ஃபக்ரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். தியாயத்தை எப்படி ஓதிப்பாங்க, என்ன அழகிய குரல் ஓதிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மையா சொல்லிப்பாங்க, என்ன ராகத்தில் ஓதிப்பாங்க, என்ன உச்சரிப்பில் ஓதிப்பாங்க, என்ன இனிமேல் ஓதிப்பாங்க, எப்படி அந்த ஆயத்தை எப்படி கேட்டிப்பாங்க சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் ஹவுலுல் கௌஸர். நபியே நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கௌசரை தந்தோம். இன்ன அத்தைனா கல்கோ. இந்த அத்தியாயத்தை ஓதிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அத்ததுருன மல் கௌசர், இந்த அத்தியாயத்தில் வர கௌசர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? குல்னா அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் தான் அதை பற்றி நன்கு அறிந்தவர்கள். சொன்னாங்க, ஃபைனஹு நஹ்ருன், அது ஒரு ஆறு. அது வஅதனிஹி ரப்பி, என் ரப்பு எனக்கு வாக்களித்திருக்கிற ஒரு ஆறு. அலைஹி கைருன் கஸீர், அதில் அதிகமான எண்ணற்ற நலவுகள் இருக்கின்றன. வஹுவ ஹவுதுன், அது ஒரு ஹவுல், அது தடாகம். அது தரிது அலைஹி உம்மத்தி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல என் உம்மத்து அந்த ஹவுல் கௌசர் கிட்ட தண்ணி குடிக்கிறதுக்காக வருவாங்க.
நான் நேரத்தோட போய் அந்த இடத்துல இருப்பேன். ஆனா ஃபரத்துக்கும் அலல் ஹவுல், என் ஹவுல் கௌசர் தடாகத்துக்கிட்ட நான் நேரத்தோடு வைத்திருப்பேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஒரு நாள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு உங்களுக்கு தெரியும், நபிகளாருக்கு பணிவிட செஞ்ச சஹாபி அவர் 10 வருஷமாக ஒரு உண்மைதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்தோடனே பொடியனு 10 வயது, அல்லாஹ்வுடைய நபியோடு உள்ள அன்புல உம்மு சுலைம் உம்மை வந்து சொல்ற, அல்லாஹ்வுடைய நபியே இந்த மகனை நீங்க வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய நபிக்கு பணிவிட செய்ய வேண்டும் என்ற புள்ள 10 வருடம் மௌத்தா காட்டு ரசூலுல்லாஹ்வோட தான் இருந்தார். இந்த ஸ்ரீதேவி சஹாபி இந்த நேரம் நல்லா கவனிங்க, இன்றைக்கு நாங்க நினைச்சாலே அந்த நபியோட அன்பு முகத்தை பாக்குறேன்டா, அன்னைக்கு நேரடியாக பாக்குறவங்க எப்படி இருந்திருப்பாங்க. நபியோட பாசமும் நபியோட பணிவும் நபியோட வரணி கேளாத வார்த்தையால சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய நபி என்று வரும்போது ரொம்ப ஆச்சரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தது, இவர் அடிக்கடி ஒரு நாள்ல எப்படி மவுத் ஹயாத்ன்றதுக்கு யார சொல்லலாம், நான் ஒரு நாள்ல மவுத்தாவேன், நீங்க ஒரு நாள்ல மவுத்தாவேன், நீங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்களே நபியே, நாளை மறுமையில இங்க அடிக்கடி சந்திக்கிற மாதிரி நான் மறுமையில உங்களை சந்திக்கிறதாக இருந்தால் எங்க சந்திக்கலாம்? நபிகளார் சொன்னார்கள், நான் அந்த மீசான் என்ற ஒரு தராசு இருக்குது, நன்மை தீமை இருக்கிற இடம், அந்த இடத்துல நிற்பேன். யா அல்லாஹ் இந்த உம்மத்துடைய நன்மையை கனமாக்கி யா அல்லாஹ் கெஞ்சி 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 இருப்பேன் என்று சொன்னார்கள். யார சொல்ல அந்த இடத்துல உங்களை காணாட்டி எங்க காண்றது? சிராத் என்ற ஒரு பாலம் இருக்கு, நரகத்துக்கு மேலால போடப்பட்ட பாலம். யா அல்லாஹ் இந்த உம்மத்தை காப்பாத்தி யா அல்லாஹ் என்று சொல்லி சொல்லி கேட்டு கெஞ்சிக்கின்றே இருப்பேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நபி அவங்க அங்கே எங்களை காண கடுக்காட்டான், எங்க காண்றது? ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தின் அருகே நான் நிற்பேன், அங்க காணலாம், இந்த 3 இடத்தையும் தாண்ட மாட்டேன் என்றார்கள் காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அந்த ஹவுல் கௌசர் நபிகளார் சொல்லும் போது நான் அந்த இடத்துல தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், யாராவது ஒரு மிடர் தண்ணி கொடுத்தால் அவருக்கு அதற்கு பின்னால் தாகமே வராது என்றார். பாக்கியமான தண்ணி அது. அப்ப என் உம்மத்து அந்த இடத்துக்கு வருவாங்க, நான் தண்ணி கொடுத்து கொண்டே இருப்பேன், அது பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது, கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது, அதனுடைய ஓரமெல்லாம் பளிங்குகளால் முத்துக்களால் பதிக்கப்பட்டதாக தங்க குவளைகளாக இருக்கும், நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அளவுக்கு குவளைகள் நிரப்பப்பட்டிருக்கும், அதனுடைய தூரம் ஒரு மாத பயண தூரத்தை விசாலமானதாக இருக்கும். அப்ப நான் இருக்கிற நேரத்துல என் உம்மத்தை சார்ந்தவங்க சில பேர் வருவாங்க, நான் ஆசையோட தண்ணி கொடுக்க பார்ப்பேன். அந்த நேரத்துல மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள், நபியே இவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேணும், ஒரு உம்மத்து தான் இவங்க, உம்மத்தி உம்மத்தி என்ற உம்மத்து தானே இவங்க, தண்ணி கொடுக்காதீங்க. நபிகளார் கேட்பார்கள், ஏன் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்படாது? அல்லாஹ்வுடைய நபியே, இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, நீங்க அழகான ஒரு மார்க்கத்தை உலகத்துல இந்த உம்மத்துக்கு காட்டிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க. நீங்க மௌத்தானதுக்கு பின்னால, உங்களோட மௌத்துக்கு பின்னால இவங்க நீங்க கொடுத்த மார்க்கத்தை மாற்றி 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 இல்லாதவைகள் எல்லாத்தையும் மார்க்கம் என்று செஞ்சு மார்க்கத்தை மாத்தி போட்டுட்டாங்க. யார சொல்லலாம்? அப்படியா? சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை மாற்றிய இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கப்பட மாட்டாது என்று வாழும் காலத்திலேயே நடக்க போகிற சரித்திரத்தை உச்சரித்து இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்தார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க இஸ்லாம் என்று மார்க்கத்தை தேடி படிக்கணும், அல்லாஹ்வுடைய நபியுள்ள நேசம் என்பது நபியோட சுன்னாவை பின்பற்றத்துல நாங்க கவனம் செலுத்தணும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நாளை மறுமையில அந்த மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்திலிருந்து தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பே தந்தருள்வாயாக. அதே போன்று நபிகளாரின் ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்களாக ரஹ்மானே எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. நபியோடு ஒன்றாக சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.